ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள இந்த ஒரு புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஒரு பகுதியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்குது. ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியிலேருந்து ஒரு பாட புத்தகமாகவே வந்து இந்த புத்தகத்தை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த வரலாறு வாய்ந்த புத்தகம். இந்த புத்தகத்துக்காக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சிருக்காங்க. நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூலில் படித்த வரலாறுலாம் வந்து வெறும் 5-10% தான் இருக்கும். இதில் வந்து முழுக்க இந்தியாவோட வரலாறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம படிக்க அதெல்லாமே வந்து அது உண்மைதான் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு சாப்டராக படிக்க உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம இந்த ஒரு சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஆழ்வார் அவங்களோட பரம்பரையில் உள்ள ஒரு மன்னர். ஸோ அவரை பற்றி அந்த ஜெய்சிங் அவரை பற்றி ஒரு சாப்டரில் பார்த்துட்டோம். இது வந்து அதோட தொடர்ச்சி தான் வந்து இந்த சாப்டர். ஸோ அவரை பற்றியுமே வந்து 2 சாப்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 5 பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 பேஜ் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவரை பற்றி இன்னொரு பகுதி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து நான் சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து 1903ஆம் ஆண்டு புதிய அரசராக வந்து ஜெய்சிங் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. அந்த ஆழ்வார் அரச குடும்பத்திலே வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் ஆனால் இவர் வந்து அந்த அரச குடும்பத்திலேருந்து 1903ஆம் ஆண்டு தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் இவர் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப சேடிஸ்ட் அப்படின்றாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து சில மனுஷங்க வந்து வித்தியாசமான மனநிலைகள் வந்து கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து இவர் வந்து ரொம்ப முக்கியமான மனுஷன். ரொம்ப வித்தியாசமாக இருப்பாராம். இவர் சொல்கிறது தான் வந்து சட்டம் அப்படின்னு சொல்லுவாராம். அது மாதிரி வந்து இவர் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, மக்களை வந்து இவருக்கு யாரையாச்சும் ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா வந்து இவர் வந்து வளர்ப்பு புலிகள் வந்து நிறைய வளர்ப்பாராம். அதனால் வந்து அந்த புலிகளை வந்து கடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாராம். அந்த மாதிரியுமே நிறையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்லேருந்து யாராச்சும் இங்கே வந்து இளவரசர் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா வந்து இளவரசர் எட்வர்ட். ஸோ அவர் எப்போல்லாம் வராரோ 2 பேருமே சேர்ந்து வேட்டைக்கு போவாங்களாம். அப்போதைக்கு வந்து அவருமே வந்து புலி வேட்டை அந்த பிரியம் கொண்டு வரான். ஸோ அவர் வந்து வேட்டையாடுறப்போ வந்து புலி கிடைக்கல அப்படின்னா வந்து அவர் நம்ம மேலே கோச்சிக்கூடாது. ஏன்னா அவர் நம்ம கோச்சிக்கிட்டால் நம்ம இங்கே வந்து மன்னராக இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாராம். இங்கிலாந்துலேருந்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாராம். அதனால் இவர் இங்கே பண்ண அட்டூழியத்தை எதையுமே வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்களாம். அது மாதிரி தான் இந்த எட்வர்ட் இளவரசர் வந்து இங்கே வந்தப்போ புலி வேட்டைக்கு வரும்போது வந்து அவருக்கு வந்து புலி வேட்டை வரப்போ புலி வந்து காட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அவர் கோச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா இவரோட வளர்ப்பு புலிகளே வந்து இவர் வளர்த்துக்கிட்டு இருக்க புலிகளை வந்து காட்டில் வந்து கட்டி வச்சுருவாராம். ஸோ அவர் வந்து வேட்டையாடட்டும். அப்போ தான் வந்து நம்ம கூட வந்து வேட்டையாடணும்னு சொல்லி அவருக்குமே ஒரு இதாக இருக்கும். நமக்குமே வந்து நிறைய சலுகைகள் வந்து பண்ணி கொடுப்பாரு. அதுமாதிரி நம்ம பண்ணுற தப்பெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்காராம். மாதிரி வேட்டைக்கு போகும்போதெல்லாம் வந்து யானைகள் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறான். அதுமாதிரி வந்து இவர் வந்து வேட்டைக்கு போகிறப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து ஒரு 3000-4000 பேர் வந்து தெருவில் இருந்து விழா கோலமாக இருக்குமா. அதில் வந்து ஒரு பவனி போகிற மாதிரி தான் யானையில் ஏறி வேட்டைக்கு வந்து போவாராம். அதையுமே சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சு. அதில் வந்து 105 அறைகள் உள்ள அரண்மனையுமே வந்து இவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. இப்போ வந்து அது வந்து அரசாங்கத்து கண்ட்ரோலில் போயிடுச்சுன்னு. இன்னொன்று வந்து இவர் வந்து அலங்கார உடைகள் அணிகிறதுல வந்து ரொம்ப விருப்பமாக இருப்பாராம். அதுலேயும் என்னென்னா வந்து கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ வச்சுருந்தாருன்னா 4000 கோட் சூட்டுகள், 2000 கைத்தடி, 1300 ஜோடி செருப்புகள்னு சொல்லிட்டு அந்த கோட் சூட்டு, அதுக்கப்புறம் அந்த பூவில் வந்து செஞ்சுருப்பாங்கள்ல, ரோஜா பூவில் வச்சு அந்த கோட் சூட்டு, அதுக்கப்புறம் வந்து ரோஜா மலர்கள் அதில் அழகாக பின்னப்பட்டு இருக்கும். சித்திரை வேலை அலங்கார உடைகள் அணிவதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர் இவர். சித்திரை வேலைப்பாடுகள் மிகுந்த சரிகை கூட்டு அணிந்திருப்பார். இளஞ்சிவப்பு ரோஜா மலர்கள் அதில் அழகாக பின்னப்பட்டிருக்கும். அதற்கு பொருத்தமான தொப்பியும் அணிந்து கொள்வார். இவரிடம் 4000 கோட் சூட்டுகள், 2000 கைத்தடிகள், 1300 ஜோடி செருப்புகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு இவர் இவ்வளோ பிரபலமாக இருந்திருக்காரு. இன்னொன்று வந்து அடுத்தவங்களை வந்து துன்புறுத்தி வந்து இன்பம் காண்றதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவராம். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ரொம்ப பெரிய சேடிஸ்ட் அப்படின்னா வந்து இவரை தான் வந்து சொல்லுவாங்களாம். அரண்மனையில் வந்து சிறுவர்களை வந்து புலி கடிக்க விடுறது வந்து வேடிக்கை பார்ப்பாராம். இன்னொன்று வந்து ஆண்கள் பெண்களை வந்து இப்போ எப்படி மாடு வந்து உழவு செய்யும், அதுமாதிரி வந்து ஆண்கள் பெண்களை கட்டி வச்சு உழவு செய்ய வச்சு வேடிக்கை பார்ப்பாங்களாம். அது மாதிரி பண்ணுவாராம். இன்னொன்று வந்து அண்ணனும் தங்கையும் வந்து உறவு கொள்ள சொல்லி அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாராம். வற்புறுத்தி வந்து அண்ணனும் தங்கையுமே வந்து உறவு கொள்ள வைப்பாராம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக வந்து இருந்திருக்காரு இவர். இவ்வளோ கொடூரமாக இருந்தவர் என்ன பண்ணுவார்னா வந்து அந்த பகவத்கீதை அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு ரொம்ப தன்னை வந்து ஒரு ஞானி, நான் ராஜ ரிஷி அந்த மாதிரி சொல்லுங்கள், நான் முன் ஜென்மத்தில் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து இந்த இதில் வந்து மன்னராக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இந்து சமயம் ரிலேட்டடாக வந்து நிறைய புத்தகம், நிறைய பக்தி இலக்கியங்கள் படித்து அதெல்லாம் சொல்லுவாராம். அதை பார்த்து வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்தப்போ பரவாயில்லப்பா இவருக்கு நிறைய தெரியுது அப்படிவாங்களாம். ஒரு பக்கத்து வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தால் இன்னொரு பக்கத்து வந்து இந்த மாதிரி வந்து பக்தி இலக்கியங்கள்லாம் நிறையா படிச்சுட்டு அதை பற்றி நிறைய விவாதம் பண்ணுவாராம். அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாராம். பிரிட்டிஷ்காரங்களே வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்படுவாங்க. பரவாயில்லப்பா இவருக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்னு. அது மாதிரி இவர் வந்து பசு மீது வந்து ரொம்ப
மரியாதை வச்சுருப்பாராம். ஏன்னா வந்து பசுவை வந்து கடவுளாக கும்பிட்டுருவாங்க அப்படின்றதுனால வந்து பசு தோலில் வந்து செஞ்ச எதையுமே வந்து அந்த கையுறையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் வந்து பசு தோலில் செஞ்சு தான் வந்து அதை வந்து எடுத்துக்கவே மாட்டாராம். ஆனால் மான் தோலில் செஞ்சு தான் வந்து எடுத்துப்பாராம். ஏன்னா வந்து பசுதா தெய்வம் மான் அப்படின்றதுலாம் இருந்தாலும் மான் வேட்டையாடி மான் தோலை வச்சு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து கையுறையெல்லாம் வந்து செஞ்சுப்பாராம். இவர் பண்ண எல்லா அட்டூழியமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து தெரியுமா, ஆனால் இருந்தாலும் வந்து சரி இவன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்களுமே விட்டுட்டு இருந்தாங்களாம். ஏன்னா எப்போல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப துதிப்பாடுற மாதிரி துதிப்பாடி அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவாராம். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆளாக தான் இருந்திருக்காரு. அவரை வந்து இந்தியா ட்ராகுல் அப்படிம்பாங்களா, அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியும் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெய்சிங்கை வந்து விருந்து கலைக்கும் போது அந்த பிரிட்டிஷ் இளவரசர்கள்லாம் வந்து யாராச்சும் வந்திருந்தால் இங்கே வந்து விருந்து கலைப்பாங்களாம். அப்போ வந்து தோல்னால் செஞ்ச எந்த ஒரு பொருளுமே வந்து அங்கே இருக்கக்கூடாது. அதனால் வந்து அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களாம் அவர் வர்றப்ப. இன்னொன்று வந்து அவர் வந்து வேணுக்குமே வந்து லேட்டாக வர்ற மாதிரி வருவாராம். சரி யாராச்சும் கூப்பிட்டா டயத்துக்கு போக மாட்டாராம். நான் எதுக்கு நீ கொடுத்த டயத்துக்கு நான் எதுக்கு வர சொல்லி வேணுக்குமே வந்து லேட்டாக போவாராம். அதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இங்கிலாந்து அவரோட அந்த உட்கார்ற இடம் வந்து அந்த அமர்வு இடம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து தனக்கு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரபலமாக வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அந்தளவு வந்து பெரிய ஆளாக வந்து இருந்திருக்காரு. இன்னும் நிறைய என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை வந்து இங்கே ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதுமாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ரோல்ஸ் ராயல்ஸ் காரை வந்து விலைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். பார்த்தா அங்கே வந்து என்ன சொன்னாங்களா, உங்களுக்குலாம் வந்து அவ்வளோ பணம் இருக்காது, கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்களா. அதில் என்ன பண்ணாரா, வேணுக்குமே வந்து ஒரு 4-5 ரோல்ஸ் ராயல்ஸ் காரை வாங்கி வந்து இவர் மன்னர் அரண்மனையில் வந்து அந்த குப்பை பொறுக்கிறதுக்கு குப்பை கூட்டுறதுக்குலாம் வந்து பயன்படுத்தினாராம். ஸோ என்னையாடா நீங்கள் வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க, இப்போ உங்கள் காரை வச்சு நான் என்ன வேலை பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த 4-5 காரை ரோல்ஸ் ராயல்ஸ் காரை வாங்கி குப்பை கூட்டுறதுக்கு குப்பை அள்ளுறதுக்குலாம் வந்து பயன்படுத்தி அந்த கார் கம்பெனியை வந்து கேவலப்படுத்தினார். அந்த அளவுமே வந்து நிறைய பண்ணியிருக்காரு இவர். ஸோ ஜெய்சிங் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. என்னென்னா வந்து பிங்கானிர் மன்னர் அப்படின்றது வந்து எல்லா மன்னரையுமே வந்து ஒரு விருது கலைச்சிருக்காரு. ஜெய்சிங்கை மட்டும் வேணுக்குமே வந்து இவர் வந்து வர வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக வந்து அவரை மட்டும் அழைப்பு விட்டுட்டு மீதி எல்லா மன்னரையுமே வந்து அந்த பிங்கானிர் மன்னர் அப்படின்றது வந்து அழைப்பு விடுத்திருக்காரு. இவர் ஜெய்சிங்க்கு வந்து தெரிஞ்சிருச்சா, நம்மளை கூப்பிடாம வேணுக்குமே வந்து எல்லா மன்னரையும் கூப்பிட்டுருக்காரான்னு சொல்லிட்டு அந்த என்னைக்கு வந்து அவர் விருந்து கூப்பிட்டுருக்காரோ அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா அந்த சமையல் பொருட்கள் மதுபானம் எல்லாத்தையுமே வந்து இவர் வாங்கிட்டு வச்சாராம். ஸோ அதனால் வந்து இவர் வந்து மன்னர் வந்து விருந்து வைக்கிறாரு. எல்லா மன்னர்கள் வரப்போகிற டயத்தில் வந்து வாங்கலாம்னு சொல்லி போனப்போ எதுவுமே ஒரு கிடைக்கலையா. ஏன்னா என்ன கூப்பிடாதவங்களுக்கு என்ன கூப்பிடாம நீ விருந்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருந்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து அந்த சுற்று வட்டாரம் முழுவதுமே உள்ள எல்லா பொருட்களையுமே அவர் வாங்கிட்டாராம். அதனால் பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சா. உடனே இவர் என்ன பண்ணாரா, இவர் வந்து அந்த விருந்துக்கு வந்து கூப்பிடாமையே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு விருந்து வச்சிருக்காரு. அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவர் பயன்படுத்திக்கிட்டாராம். அதாவது என்ன கூப்பிடலன்னா நான் உன்னை இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் வந்து ஒரு ஜெய்சிங் வந்து பண்ணியிருக்காரு. வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து லண்டனுக்கு வந்து போயிருக்காரு. லண்டனில் வந்து ஒரு கடை வீதி இருந்திருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை வீதி. இந்த ஷர்ட்டில் அந்த கோட்டெல்லாம் வந்து தைக்கிற இடம். எனக்கு வந்து ஒரு கோட் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து அந்த கோட் தைக்கணும்னா வந்து 10 நாள் ஆகணும்னு இல்லை எனக்கு வந்து ஒரே நாளில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த லண்டனில் அங்கே உள்ள டைலர்கிட்ட. இல்லை ஒரு கோட் செய்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து 10 நாள் தேவைப்படும், நீங்கள் 10 நாள் கொடுத்தா செஞ்சு தரேன், இல்லைனா விட்டுருங்கன்னு இவர் வந்து ஒத்துக்கிட்டாராம். ஆனால் அந்த கோட்லாம் வாங்கிட்டு வந்துட்டாராம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு யோசிச்சிருக்காரு. ஸோ என்னையே நீ வந்து 10 நாள் வெயிட் பண்ண வச்சிட்டியா, நான் வந்து ஒரே நாளில் உனக்கு ஒரு கோட் கேட்டேன், நீ வந்து ஒரு கோட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து 10 நாள் என்னை வெயிட் பண்ணி வச்சிட்டில்ல, ஸோ நான் உன்னை வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, இந்தியாவுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்காரு அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் உள்ள பெரிய பெரிய ஆளுங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு கோட் வாங்கினேன், அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதனால் வந்து அவர் உடனே இங்கே எனக்கு அமுச்சு விடுங்க, ஸோ அதை வந்து அவர் தான் சரி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு லெட்டர் போட்டு அவர் வர வச்சு 3 மாதமாக வந்து அரசவையிலே வச்சு ரொம்ப ரொம்ப இழுத்தடிச்சு லாஸ்ட்டில் வந்து பட்டன் வந்து வந்துருச்சு, அதை மட்டும் தச்சு கொடுங்கன்னு சொல்லி அவர் வந்து அமுச்சு விட்ருக்காராம். ஸோ இவர் வந்து ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி வச்சதுனால அவர் வந்து அரசவைக்கு கூப்பிட்டு 30 நாள் ஒரு 3 மாதம் வந்து வச்சு செஞ்சுருக்காரு. அதையுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சேடிஸ்டாக இருந்திருக்காரு. அதை மட்டும் நான் படித்து காமிச்சிடுறேன். லண்டனில் உள்ள செவிலே வீதி உடைகள் தைப்பதற்கு புகழ்பெற்றது. அங்குதான் புகழ்பெற்ற டெய்லர்கள் இருக்கின்றனர். அங்கே ஒரு டெய்லரிடம் உடனடியாக தனக்கு ஒரு ஜோடி சூட் தைக்க வேண்டும் என்று ஜெய்சிங் ஆர்டர் கொடுத்தார். ஆனால் டெய்லரோ உடனே தர முடியாது, 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று கூறிவிட்டார். வேறு வழி இல்லாமல் அதை ஜெய்சிங் ஏற்றுக்கொண்டார். ஆழ்வார் திரும்பிய அந்த இந்தியாவுக்கு உள்ள அந்த ஆழ்வார் பகுதி, ஆழ்வார் திரும்பிய ஜெய்சிங் அந்த டெய்லரை பழிவாங்க நினைத்து தனது கோட் பொத்தான் ஒன்றை தானே பீத்து எடுத்துவிட்டு அதை தைத்து தருவதற்கான உடனே அந்த டெய்லர் இந்தியா வர வேண்டும் என்று தந்தி அனுப்பினார். கப்பல் செலவு, தங்குமிடம், பொத்தானை சரி செய்யும் கூலி அத்தனையும் தருவதாக ஏற்றுக்கொண்டதால் அந்த டெய்லர் இங்கிலாந்திலிருந்து கிளம்பி இந்தியா வந்து சேர்ந்தார். 3 மாதங்களுக்கு அந்த டெய்லரை அரண்மனையில் தங்க வைத்து இழுத்தடித்தார். முடிவில் அந்த பொத்தானை தைக்க வைத்து அதற்கு உரிய சன்மானங்களையும் கொடுத்து லண்டனுக்கு அனுப்பி வைத்தார் ஜெய்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இவர் ரொம்ப வச்சு செஞ்சிருக்காரு.
அதுவுமே வந்து லண்டனில் வந்து ஒரு நாடகம் பார்க்குறதுக்காக வந்து போயிருக்காரு. ஸோ இவர் போகிறப்போ வந்து அந்த நாடகத்தை வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இவர் போனால் வந்து நாடகம் வந்து நடந்துகிட்டு இருக்கான். அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ நான் வர்றது தெரிஞ்சு வந்து நீங்கள் எனக்கு முன்னாடியே நீங்கள் நாடகம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நாடக குழுவினரை வந்து தன்னோட இடத்துக்கு கூப்பிட்டு அதே நாடகத்தை வந்து மறுபடியும் பண்ண சொல்லி அவங்க முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, நாடகத்தை பார்க்கலையா, இவர் தூங்கிட்டாராம். அவங்களை தூங்கி வச்சு கடுப்பேற்றிருக்காராம். ஸோ நான் வர்றேன்னு தெரிஞ்சு வந்து நீங்கள் நாடகத்தை வந்து முன்னாடி ஆரம்பிப்பீங்கல்ல, அப்போ வந்து நான் உங்கள் நாடகத்தை வந்து பார்க்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த நாடகத்தில் நடித்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அதே நாடகத்தை அவர் இடத்துக்கு வர வச்சு பண்ண வச்சு, ஆனால் பார்க்காம தூங்கி அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு சேடிஸ்ட்டாக வந்து இருந்திருக்காரு இந்த மனுஷன். அதுவுமே வந்து இவரோட வீட்டு அந்த உணவு மேஜையில் வந்து ஒரு பழங்கள்லாம் வந்து வச்சுருப்பாராம். அதுங்க வந்து ஒரு சின்ன ஒரு மிஷின்மாக இருக்குமா, அது யாருக்குமே தெரியாதான். அங்கே இருக்க உணவுப் பொருட்களை வந்து யாராச்சும் சும்மா வந்து விருந்து ஒன்று வந்தபோது அதை எடுக்கிறப்ப டக்குன்னு வந்து அதுலேருந்து ஒரு செயின்மாய் வந்து அவங்க கையில் வந்து வளையமாய் மாட்டிக்கிறோமா. அதை பார்த்துட்டு அவங்க வந்து கதறுவாங்களாம். அதை பார்த்து இவர் சிரிப்பாராம். அது வந்து வேணுக்குமே வந்து அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாராம். ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்குமா. அந்த இடத்துல வந்து ஒரு மிஷினை ஒரு பழங்கள் விருந்து வைக்கிறதுக்காக கூப்பிடுவாராம். அவங்க அதை எடுக்க போகும்போது டக்குன்னு வந்து அங்கேருந்து விலங்கு வந்து கையில் மாட்டிக்குமா. நம்ம சில படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அதை வந்து அவங்க வந்து அழுது கத்துறதை பார்த்துட்டு வந்து இவர் ரசிப்பாராம். அதையுமே வந்து பண்ணியிருக்காரு. ராஜஸ்தானத்து அரசர்களுக்கு போலோ விளையாட்டில் ஆர்வம் அதிகம். இவரும் போலோ விளையாட்டுக்காக 5 குதிரைகளை வைத்திருந்தார். விளையாட்டு மைதானத்தில் பந்துகளை எடுத்து போட பெண்களை நிர்வாணமாக நிற்க வைத்திருப்பார். விளையாட்டில் வெற்றி பெற்றால் விருந்து கொடுப்பார். மன்னர் அந்தஸ்து இல்லாத மற்றவர்களுடன் இணைந்து இவர் ஒருபோதும் உணவு அருந்தவே மாட்டார். ஆகவே விருந்தில் மற்றவர்கள் சாப்பிட இவர் வேடிக்கை மட்டுமே பார்ப்பார். அதுபோலவே காலை எழுந்தவுடன் வெள்ளைக்காரர் முகத்தில் விழிப்பது பாவம் என்று கருதினார். ஆகவே வேட்டைக்கு போகும் நாட்களில் தனது கூடாரத்தை தனியே அமைக்கும்படி செய்து அங்கே வெள்ளைக்கார அதிகாரிகள் நுழைய விடாமல் காவல் போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளில போகிறப்போ வேட்டைக்கு போகிறப்போலாம் வந்து வெள்ளைக்காரங்களோட பார்க்க மாட்டாராம். அது பார்த்தா வந்து நமக்கு அதனால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே வந்து கூடாரம் ஆரம்பித்து அங்கேயே வந்து வேட்டையை ஆரம்பிச்சிருவாராம். இவரது விருந்து மண்டபத்தில் எப்போதும் நறுமண புகை தவழும். ஆங்கிலேயருக்கு பிடித்த உணவு வகைகள் இவரது உணவு பட்டியலில் அவசியம் இருக்கும். தனது சமையல்காரர்களை பாரிஸுக்கு அனுப்பி விசேஷ உணவு வகைகளை சமைப்பது குறித்து அறிந்து வர சொல்வார். அவரது நாய்களுக்கு கூட விசேஷமாக சமைக்கப்பட்ட உணவு தான் அளிக்கப்பட்டது. லண்டனில் உள்ள சூதாட்ட விடுதிகளுக்கெல்லாம் வந்து போகிறப்போ வந்து ஒரு ஆமையை வந்து எடுத்துகிட்டு போவாராம். அந்த ஆமைக்கு மேலே வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி வந்து போட்டிருப்பாராம். அதில் வந்து தங்கத்தலை வைரத்தலையும் வந்து கற்கள் வந்து அந்த ட்ரெஸ் மேலே போட்டிருக்குமா. அந்த ஆமையை வந்து எப்போவுமே வந்து தன்னோட ராசின்னு எடுத்துகிட்டு போவாராம். அதுமே வந்து அவர் தொப்பியாகட்டும் எப்போவுமே வந்து தங்கம் வைர கற்கள் வந்து பதிஞ்சிருக்குமா. அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. சூதாட்டத்தில் வந்து ஜெயிச்சிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாராம். தோத்துட்டார் அப்படின்னா வந்து அன்றைக்கி என்னென்னலாம் ட்ரெஸ்லாம் எடுத்திருக்காரோ, தொப்பியாக இருக்கட்டும், அவர் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய பட்டு ட்ரெஸ்லாம் வந்து அணிவார். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது எவ்வளோ பெரிய வேலை அதிகமான ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுவாரோ அதெல்லாம் கழட்டி போட்டு மொத்தமாக வந்து எரிச்சிட்டு வரான். ஏன்னா அன்றைக்கி சூதாட்டத்தில் தோத்துட்டனால அன்றைக்கி போட்டிருந்த ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ராசி இல்லைன்னு சொல்லி அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி எரிச்சு போட்டுருவாராம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக வந்து இருந்திருக்காரு. அழகான ஆங்கிலத்தில் ஜெய்சிங் காதல் கடிதங்கள் எழுதுவது உண்டு. அந்த கடிதங்களுக்காகவே இவரை காதலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட வெள்ளைக்கார பெண்கள் நிறைய இருந்தனர். தனது சொந்த வருமானத்துக்காக இவர் ஏகப்பட்ட வரிச்சுமையை மக்கள் மீது சுமத்தினார். ஒருமுறை போலோ விளையாட்டில் தோற்றுப்போகவே தோல்விக்கு தனது குதிரை தான் காரணம் என்று கருதி அந்த குதிரையை உயிரோடு தீ வைத்து எரிக்கும்படி உத்தரவிட்டார்னு சொல்லிட்டு தோற்று போனால வந்து குதிரையை வந்து உயிரோடு வந்து எரிச்சிருக்காரு. இதுதான் ஒன்னோட சுவாரஸ்யமாக இருக்குது. என்னென்னா வந்து ஒரு முறை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜோசியர் வந்து கூப்பிட்டு விட்ருக்காரு. தன்னோட எதிர்காலம் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து ஒரு ஜோசியர் வந்து கூப்பிட்டு விட்ருக்காரு. அந்த ஜோசியருமே வந்திருக்காரு. வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஜோசியம் பார்க்காம மன்னர் கூப்பிட்றாரே போய் தான் அவனு சொல்லிட்டு அவருமே வந்திருக்காரு. ஜோசியக்கார் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஜோசியரான். வந்தவன் என்ன பண்ணாராம் வந்து 10 நாள் அவரை பிடிச்சி சிறையில் வச்சிட்டாராம். சிறையில் வச்சிருந்து 10 நாள் விடவே இல்லையா, செம்மையாக டார்ச்சர் பண்ணியிருக்காராம். 10 நாளைக்கு அப்புறம் வெளியில் அவரை எடுத்து என்ன சொன்னாராம், நீ தான் ஒரு பெரிய ஜோசியக்காரனாச்சே, இப்போ என்னோட எதிர்காலத்தை வந்து கணிக்கிறது தான் உன்னை கூப்பிட்டேன். வரும்போதே வந்து உன்னோட எதிர்காலம் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா, அப்போ நான் வந்து 10 நாள் உன்னை அடைக்க போகிறேன்னு சொல்லி நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். இது உனக்கு நீ வந்து உண்மையிலே நல்ல ஜோசியக்காரனாக இருந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு ஜோசியக்காரனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்ப, நம்ம போனால் நம்மளை வந்து மன்னர் வந்து 10 நாள் சிறை பிடிச்சிருவாருன்னு சொல்லி ஒன்றும் வராமல் இருந்திருக்கணும். அப்போ எதுவுமே தெரியாமல் நீ வந்து என்னோட எதிர்காலத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்க. அப்போ உன்னோட எதிர்காலமே உனக்கு தெரியலனா என்னோட எதிர்காலத்தை எப்படி நீ கரெக்டாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஜெயிலில் 10 நாள் வச்சு அடைச்சிருந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அவர் அனுப்பிச்சு விட்ருக்காராம். அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இது போலவே ஒரு முறை வைஸ்ராயின் மனைவி ஒரு விருந்தில் இவர் அணிந்திருந்த வைர மோதிரத்தின் மீது அதிக ஆசை கொண்டார். அதை அவர் அணிந்து பார்க்கும்படி தந்த ஜெய்சிங் திரும்பி வாங்கும்போது அதை தண்ணீரில் போட சொல்லி பட்டு துணியால் அதை துடைத்துவிட்டு வெள்ளைக்கார பெண் அணிந்த காரணத்தால் வைரம் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தி இருக்கிறார். பிரிட்டிஷ் அதிகாரிகளின் மனைவிகளை தனியே விருந்து கலைத்து காதல் மொழி பேசி அவர்களை தனதாக்கிக் கொள்வதும் ஜெய்சிங்கின் வழக்கம். அதற்காக விசேஷமான வைர நகைகள் மோதிரங்கள் செய்து வைத்திருப்பார். அதே நேரம் அந்த பெண்களை மிக குரூரமான முறையில் சாட்டையால் அடித்து துன்புறுத்துவதும் நடந்து இருக்கிறது.
ஜெய்சிங்குக்கு 4 மனைவிகள். இவை தவிர வெள்ளைக்கார பெண்கள் 2வரை தனது ஆசை நாயகிகளாக வைத்திருந்தார். சில வேளைகளில் தன்னைப் போலவே உடை அணிந்த 20 பேரை ஒன்றாக அழைத்து கொண்டு விருந்துக்கு போவதும் ஜெய்சிங்கின் வழக்கம். விருந்துக்கு வந்தவர்களை திடீரென சாட்டையால் அடித்து விரட்டி விடுவது இவரது பொழுதுபோக்குகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இவரே வந்து சாட்டையால் அடித்து துரத்தி விட்டுருவார். அதுவுமே வந்து இவரோட பொழுதுபோக்காம். இவர் மேல் புகார் கூறப்படும் போதெல்லாம் ஜெய்சிங் இங்கிலாந்து சென்று இந்திய துறை அமைச்சர் எட்வின் மாண்டேகுவை சந்திப்பார். அவரை சந்திக்க செல்லும் போது விலை உயர்ந்த பரிசுப் பொருட்கள், நகைகள், உடைகள், பழங்கள் என்று தடபுடலாக கொண்டு செல்வார். மாண்டேகுவை சந்தித்து புகழ் மாலை பாடுவார். இவரது புகழ்ச்சி மாண்டேவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் ஜெய்சிங் மீது சுமத்தப்பட்ட புகார்களை கண்டுகொள்ளாமல் சாதகமாகவே நடந்து கொண்டார். ஸோ இவர் தான் வந்து முக்கியமான காரணம். ஸோ எப்போல்லாம் வந்து இவர் மேலே வந்து பிரச்சனை வருது அப்போ வந்து இந்திய துறை அமைச்சர் அங்கே எட்வின் மாண்டேவை போய் சந்திப்பாராம். நிறைய பொருட்கள் கொடுத்து அவரை வந்து ஒரு தாஜா பண்ணி அப்படியே அவர் ஜாலியாக இருப்பாராம். அதனால தான் வந்து மக்கள் என்ன தான் வந்து இவரை வந்து ஆழ்வார் பகுதியில் வந்து இவர் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, இவர் நீங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சொல்லி இவரை வந்து தூக்கி விடுங்கன்னு சொல்லி என்ன தான் சொன்னாலும் இவர் வந்து அங்கே போய் அவங்கள சமாளிச்சுட்டு வந்துருவாராம். அதனால் வந்து இவர் மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்களாம் பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்படி இவரே ஜாலியாக விட்டுருக்காங்க. இவருமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் அட்டகாசங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆழ்வார் தேச மக்கள் கடும் அவதிப்பட்டனர். 1933ஆம் ஆண்டு ஜெய்சிங்கை நாடு கடத்தியது பிரிட்டிஷ் அரசு. 25 பணியாளர்களுடன் பாரிஸ் நகரில் வாழத் தொடங்கினார். அங்கே நாள் முழுவதும் மதுவில் மூழ்கி கிடந்த ஜெய்சிங் 1937ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி இறந்தார். இவரது இறுதி ஊர்வலம் கூட விசித்திரமாகவே இருந்தது. தங்க தகடு வேய்ந்த காரில் இவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது. இறந்த நிலையிலும் கூட கண்களுக்கு கூலிங் கிளாஸ் மற்றும் கையுறைகள் அணிவிக்கப்பட்டு இருந்தன. அதற்கு பிறகு ஆழ்வாரின் ஆட்சி பீடத்துக்கு வந்த தேஜிர் பிரபாகர் மகாத்மா காந்தி கொலை சதிக்கு உடந்தையாக இருந்தார் என்று சந்தேகப்பட்டு கைது செய்யப்பட்டார். அதுபோலவே ஜெய்சிங்கின் பேரரான பிரதாப் சிங் அரண்மனையை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒருமுறை சோதனை செய்ய வந்தபோது தன்னிடம் இருந்த புலிகளையும் வேட்டை நாய்களையும் அதிகாரிகள் மீது ஏவி விட்டதோடு சாட்டையால் அடித்து துரத்தினார். இதனால் இவரது அரண்மனைக்கு செல்லும் குடிநீர், உணவுப் பொருட்கள் நிறுத்தப்பட்டன. 10 நாளில் அரண்மனையில் இருந்த விலங்குகள் ஓலமிடத் தொடங்கின. முடிவில் அரசிடம் மன்னிப்பு கேட்பதை தவிர தற்கொலை சிறந்தது என்று முடிவு செய்து தன்னைத்தானே துப்பாக்கியில் சுட்டுக் கொண்டு செத்து போனார் பிரதாப் சிங்னு சொல்லிட்டு அந்த ஜெய்சிங்கோட அடுத்தடுத்த தலைமுறை பேரன்கள்லாம் வந்து அவங்களுமே வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இவங்களை வந்து பழிவாங்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க பண்ணுறதெல்லாம் சரியில்லைன்னு ஒரு கடத்தில் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம தற்கொலை பண்ணிட்டு செத்து போகலாம்னு சொல்லி அந்த பிரதாப் சிங் செத்து போயிருக்காரு. இப்போ ஜெய்சிங்குமே வந்து நாடு கடத்தப்பட்டார், அவருமே வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இந்த வரலாறு வந்து முடிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து சில விஷயத்தை சொல்லி இந்த வரலாறை முடிக்கிறாங்க. ஜெய்சிங் போன்ற மன்னர்களின் நெறியற்ற வாழ்வு சுவாரஸ்யமாக பேசப்பட்ட போதும் அங்கு வாழ்ந்த மக்களுக்கு தாங்க முடியாத இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் உருவாக்கியதே உண்மை. வரலாற்றின் பாய்ச்சலில் இதுபோன்ற மன்னர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் அவர்களின் முட்டாள்தனமான செயல்களும் துதிப்பாடி ஆட்சியை பிடிப்பதும் மக்கள் விரோத நடவடிக்கைகளும் இன்றும் மாறாமல் இருப்பது மன்னராட்சியின் மிச்சங்கள் இன்னும் அழியாமல் இருப்பதையே காட்டுகின்றனன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதியை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்சி செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஜெய்சிங் இந்த மாதிரி ஒரு கொடூரமாக சேடிஸ்டாக இருந்திருக்காருன்னு சொல்லி அவரோட வரலாறை சொல்லி வந்து இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆஷ் கொலை வழக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வரலாறு ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அடுத்த வரலாறை வந்து நம்ம அடுத்தடுத்த புத்தகத்தில் பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் டைம் ஒதுக்கி இந்த புத்தகம் படிங்க. நிறைய வரலாறுகள் நிறைந்த புக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து படித்து பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களுமே கற்றுக்கலாம். இப்போ கூட வந்து கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ யாரெல்லாம் வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங் இருக்கீங்களோ 27ஆம் தேதி வரையும் புக் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு 10% ஆஃபரே கிடைக்கும். இது ஒரு 650 ரூபா புக்குன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 595 ரூபா அந்த மாதிரி 600 ரூபாய் கூட கிடைக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பக்கங்கள் கொண்டது. இது முழுக்க வந்து வரலாறு சார்ந்த புத்தகமாக வந்து இருக்குது. ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது எனது இந்தியா. வாங்கி படிங்க. நன்றி.